ஓபிஎஸும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா வருங்காலங்களில் அரசியல் நடத்துறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றேன் அப்படிங்கிறத அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவுடைய அரசியல் ஆலோசகர் ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் தெளிவாக சொல்கிறாங்க, பிஜேபியை நம்பி எந்த பயனுமே கிடையாது. பிஜேபி இதுவரையிலும் ஓபிஎஸ்க்கு எதுவுமே செஞ்சதும் கிடையாது. ஓபிஎஸ் அவர்களால தான் பிஜேபிக்கே லாபமே தவிர பிஜேபியிலேருந்து ஓபிஎஸ்க்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. இவங்களுடைய அரசியல் இப்படியே போகக்கூடாது. இவங்க இரண்டாவது இடத்துக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கிற விஜயோடு ஒரு வேளை கூட்டணி அமைச்சு இவங்க தேர்தல் களத்தை சந்திச்சாங்க அப்படின்னா இவர்கள் அரசியல் நடத்துவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. பிஜேபி எந்த காலமும் தமிழக மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நாங்கள் அண்ணா காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து புரட்சித் தலைவி அம்மா காலத்துலேருந்து நம்ம அரசியல் தொடர்ந்து வர்றோம், திராவிட சித்தாந்தத்தோடு வரணும். அப்படிங்கிற இந்த பிஜேபி இங்கே தமிழ்நாட்டை கால் உண்டணும் சொல்லி நினைக்கிறது முடியாத காரியமாக இருக்குது. ஆனால் எப்படியாவது நம்ம கட்சியை வளர்த்துறோம்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவங்க செயல்படுத்துகிறாங்க. இன்னைக்கு அதிமுக இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதையுமே சொல்கிறாங்க. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் திமுக அப்படிங்கிற இருதுருவ அரசியலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீமான் இருக்காங்களே அப்படிங்கும்போது சீமான் இருக்காரு, மிஞ்சி போனால் ஒரு 10% வாக்குகள் வாங்குவார் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இப்போ ஓபிஎஸ் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டாரு அப்படின்னா யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, அரசியல் நடத்த ஏதுவாக இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கணும். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அதிமுகங்கிறது அந்த பிளேஸில் செகண்ட் பிளேஸில் கிடையாது. இன்னைக்கு திமுக, அதுக்கடுத்து இப்போ நடிகர் விஜய் 2 பேரும் தான் இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா ஒரு ஆலோசகராக நான் அவருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இறுதி முடிவு ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் இறுதி முடிவு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த விஜய் அவர்கள் சினிமா துறையில் ரொம்ப பிரபலமானவர். அவர் ரசிகர்கள் பட்டாளம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இப்போ நம்பர் 1 பிளேஸில் இருந்து அந்த சினிமா துறையை விட்டுட்டு இன்றைக்கி அரசியல் துறைக்கு வந்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து 2026 சட்டசபை தேர்தல் சந்திக்க தயாராகிட்டாங்க. முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் போட்டாங்க. 2வது மாநில மாநாடு இப்போ மதுரையில் நடக்க போகுது. இன்றைக்கி பூத் கமிட்டிகளெல்லாம் அமைக்கிறதுக்கான வேலைகள் தயாராகிட்டு கட்டமைப்புகளை பலப்படுத்துகிற வேலையில் அவங்க ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கட்டமைப்புகள் அதிமுக திமுக எப்படி இருக்கிறோ அதே மாதிரி ஒரு கட்டமைப்புகளை நம்மளும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் கட்டமைப்புகளை உருவாக்க இருக்கிறாங்க. அதிமுக திமுகவுக்கு இணையாக ஒரு கட்சி பூத் கமிட்டி கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். கட்டமைப்புகள் இருக்குது. இப்போ ரசிகர்களாக இருந்தவங்க எல்லாருமே, இப்போ விஜயனுடைய ரசிகர்களாக இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு கட்சி வந்துருச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு விஜய் மேலே இருக்குது. அவர் என்ன அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வலிமையாக எதிர்க்கிறாரு. கொள்கை ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறார். ஆனால் அதிமுகவை இதுவரையும் விமர்சனம் பண்ணவே கிடையாது. எதனால் அவங்க விமர்சனம் பண்ணலை அப்படின்னா அதிமுகவினுடைய பெரும்பான்மை வாக்குகள் நம்ம எப்போதும் நமக்கு சேர்ந்துடும். அதனால் நமக்கு விமர்சனம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆதவ அர்ஜுனா, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாட்டையும் செய்தியாளர் கேட்குறாங்க. ஏற்கனவே ஆண்ட கட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு மக்கள் அதிமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. திரும்பி அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லையே. நமக்கு இப்போ ஆளக்கூடிய ஆண்டுகிட்டு இருக்க கட்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுகவை தான் நம்ம குறைகளை சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கார். ஏன் அதிமுகவை அவங்க விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க, தொட்டு கூட பேச மாட்டேங்கிறாங்களே, ஏன் அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இவங்களை பற்றி நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா அங்கிருந்து வரக்கூடிய வாக்குகள் தடைப்பட்டு நின்று போயிருமோ அப்படின்னு சொல்லி தான் தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுறாங்க, இது அதிமுக எதுவுமே சொல்கிறது கிடையாது.
அப்படியே கடந்து போயிடுறாங்க. அதிமுகவை ஒரு கட்சியாக கூட தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறது இல்லை. அதனால் வந்து கடந்து போயிடுறாங்க. எதுக்கு நம்ம போய் ஏதாவது விமர்சனம் பண்ண அங்கேருந்து வரக்கூடிய வாக்குகள்லாம் தடைப்பட்டு நின்று போச்சுன்னா நம்மளுடைய அரசியல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. இன்றைக்கி 2 கோடி தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வந்து அங்கங்கே வந்து எல்லா மாவட்டங்களிலுமே வந்து உறுப்பினர் சேர்க்கைகள் வந்து நடத்துகிறாங்க. உறுப்பினர் சேர்க்கைகள் வந்து நடத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து கட்டமைப்பில் இது பொறுப்புகள்லாம் வந்து அதிகமாக வந்து போடுறாங்க. இந்த மாநாடு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அநேகமாக வந்து வேட்பாளர்கள் தேர்வே வந்து சீக்கிரம் வந்து நடந்துடும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். இப்போ விஜய் அவர்கள் வந்து முதல்ல மாநில மாநாடு போடும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது எங்கள் தலைமையில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லிட்டாரு. நாங்கள் வந்து ஒரு ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் எங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குண்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை சொன்ன உடனே தான் எல்லா கட்சிகளுக்கும் பீதி கிளம்பிருச்சு. இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சிகள் கூட கூட்டணி கட்சி எங்களுக்கும் வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற கேள்வி கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ விஜயோட யார் கூட்டணி சேருவா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? விஜய் பக்கம் வந்து இன்னும் வந்து தேர்தலை சந்தித்து நான் இத்தனை சதவீதம் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரால் நிரூபிக்கவும் இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல போய் நம்ம வந்து கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தேமுதிக வந்து கூட்டணி ஆட்சியை வந்து விரும்பக்கூடியவங்க. அவர் வந்து தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர் கூட சொல்லுவாங்க, விஜய் வந்து எங்கள் வீட்டு பையன் அப்படின்னு வந்து உரிமையாக வந்து பேசுவாங்க. அந்த வகையில் வந்து தேமுதிக வந்து அதிமுக பக்கம் போகிறத விட வந்து விஜய் பக்கம் போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிளவுகளாக இருந்தாலுமே இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த நடைபயணம் வந்து ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வந்து உற்சாகமாக இருக்கிறாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் என்ன பெருசாக விரும்புகிறாங்க அப்படின்னா வந்து கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். ஒரு ஆட்சி நடந்தது அப்படின்னா நம்மனால அந்த ஆட்சி வந்து நடக்கணும். அப்போ தான் நம்ம வந்து டக்குன்னு வந்து எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறது கூட்டணி ஆட்சிக்கு அவரும் வந்து தயாராகிட்டார். ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து விஜய் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் வந்து நிறையா இருக்குது. அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து பிஜேபி கைவிட்டுருச்சு அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. பிஜேபி கைவிட்டதுனால நட்டம் வந்து பிஜேபிக்கு நான் தவிர ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடையாது. அதை உணர வந்து மறுக்கிறாங்க பிஜேபி. 2024 பாராளுமன்ற தேர்தலை வந்து சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன கட்சிகள்லாம் உள்ளே இருந்தது அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாரிவேந்தர், ஏசி சண்முகமி, இது பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கடுத்து ஜி கே வாசன், இப்படியான கட்சிகள்லாம் சேர்ந்து தான் எலெக்ஷனே வந்து சந்தித்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சந்தித்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸும் வந்திருக்கிறாங்க. இப்போ திருநெல்வேலியாக இருக்கட்டும், இது கோயம்புத்தூராக இருக்கட்டும், நீலகிரியாக இருக்கட்டும், ராமநாதபுரம், தேனி, தருமபுரி, இது தென்சென்னை, இப்படியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவை டெபாசிட் இழக்க செஞ்சுருக்கு. அதிமுக வந்து ஒரு 4வது இடத்துக்கு போகிற அளவு கூட அந்த கூட்டணி வந்து பலமாக இருந்தது. அந்த 18% வாக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த 18% வாக்குகளே வந்து கிடைச்சது. இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஓபிஎஸை வந்து பிஜேபி வந்து கைவிட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து தொடர்ந்து சொல்கிறது அதுதான், பிஜேபியை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, பிஜேபி வந்து ஓபிஎஸ்க்காக எதுவும் செஞ்சது கிடையாது அப்படின்ட்டு. இப்போ பிஜேபி என்ன நிலைப்பாடு எடுத்துக்காங்க அப்படின்னா, ஓபிஎஸ் தேவையில்லாத மாதிரி அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்குறாங்க, கொடுக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்குறாங்க, உடனே வந்து கொடுக்குறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பிரதமர் மோடி வந்து மீண்டும் பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கூட்டணி அமைச்சு தேர்தல் காலத்தில் சந்திச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் தெரியுமா, இது 3வது முறையாக வந்து மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து அவர் வந்து தேர்தலை வந்து சந்தித்தவர். தனக்கு எதிராக இருந்தவரோடு இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமியோட பிஜேபி வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது. 2 பேருமே ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம் செய்தவர்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சதுனால அந்த 2வது பிளேஸ் அப்படிங்கிற இடத்துக்கே வந்து அதிமுக வந்து கிடையாது.
அதிமுகங்கிற கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடன் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கடுத்து தேமுதிக, அந்த கட்சிகள்லாம் இணைந்து தேர்தல் களத்தில் சந்திச்சாங்க அப்படின்னா அதிமுக பெருமளவு தோல்வியை சந்திக்கும், டெபாசிட் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆனால் திமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா பலமான கூட்டணியாக இருக்குது. அந்த கூட்டணியிலேருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிறத ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெளிவாக வந்து சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது மாதிரி திமுக கூட்டணியில் ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அவங்க வந்து தீர்த்துக்குருவாங்க. ஏற்கனவே வந்து பல வெற்றிகளை பெற்றவங்க, அவங்க வந்து அந்த கூட்டணியை விட்டு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. பிஜேபி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அப்போ ஓபிஎஸ் இது தாவேகா நடிகர் விஜய் இவர் 2 பேரும் கூட்டணி சேர்ந்து அரசியல் பண்ணாங்க அப்படின்னா, தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அதிமுகங்கிற கட்சியே இல்லாத மாதிரி தான் அந்த பேட்டியில் வந்து ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவர் வந்து தேவைப்படுது. ஏன்னா அவங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சித் தலைவி அம்மா அவர்களையோ படங்களை போட்டு ஓட்டு கேட்குற அளவுக்கு இது தமிழக வெற்றி கழகத்தினால முடியாது. திமுகவை வலுவாக எதிர்க்கிறாரு நடிகர் விஜய். அப்போ ஒரு மாநாட்டில் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு வந்து போட்டி வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் இருக்குமே தவிர அரசியல் களம் வேற யாருக்குமே இருக்காது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாரு. இப்போ விஜய்க்கு வந்து வாக்கு இன்னும் கொஞ்சம் மேலும் பெருகணும் அப்படின்னா இங்கே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணிக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறாங்க. திராவிட சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணியில் இணையும் போது மேலும் வந்து பலம் பெறும். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குமே ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவு வந்து தேவைப்படுது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க, எப்போதுமே வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து தார்மீக ஆதரவு உண்டு அப்படிங்கிறதையும் வந்து தெளிவுபட சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூட்டணி வந்து எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்ப்பாக இருக்கு. செப்டம்பர் 4 மதுரையில் நடக்கக்கூடிய அந்த மாநில மாநாட்டில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.